பெற்ற தலைமகன் சிங்க நடையும் சிங்கார கவிழ் நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவிழ் நடையும் பெற்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்த அந்த காஞ்சி மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடியவன் தான் விஷார்கா தமிழரசனின் முதற்கண் வணக்கம். இங்கே சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய குரலாய் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தை குரலாய் பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தனமே தென்பொதுகை தவர்ந்து வரும் இளங்காற்று, சந்தனமே தென்பொதுகை தவர்ந்து வரும் இளங்காற்று, நதர்ச்சுடர் விளக்கே நறுமணத்தின் புது மலரு, கண்ணியத்தை கடமை என்னும் கட்டுப்பாடு என்னும் பண்பை கண்போல் காத்திடும் பெருந்தகையே, நாடாளுமன்றத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலே அண்ணன் TMS அவர்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்க தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற தந்தை பெரியாருடைய மாணவனாய் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய சீடராய் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உடன்பிறப்பாய் கழகத்தினுடைய தலைவர் எந்த பணியை செய்தாலும் செய்ய சொன்னாலும் TMS காட்டுகின்ற வழிகளிலே நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற மாணவர் அணியினுடைய அமைப்பாளர் அண்ணன் கண்ணன் அவர்களை முன்னிலை பொறுப்பு ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளரும் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவருமான காசி விஸ்வநாதன் அவர்களை, வரவேற்புரை ஆற்ற இருக்கின்ற லூயிஸ் கிருஷ்ணன் அவர்களை, மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளர்களை, நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளை, வார்டு கழகத்தினுடைய செயலாளர்களை, நகரமன்றத்தினுடைய உறுப்பினர்களை, எனக்கு பிறகு நல்லதோர் கருத்துக்களை உங்களிடத்தில் சொல்ல இருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் முன்னணி பேச்சாளர்களில் முதன்மை பேச்சாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற என் ஆறுயிர் அண்ணன் கந்தலி கரிகாலன் அவர்களை, சகோதரி பி மகேஷ் அவர்களை, எனக்கு முன்னால் சிறப்பான உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற செய்தி தொடர்பு துணை செயலாளரும் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளருமான ஆறுயிர் சகோதரர் விக்னேஷ் அவர்களை, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திருவாளர்களை, ஒன்றிய நகர கழகத்தினுடைய மாமன்றத்தினுடைய தலைவர்களை, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களை, மாவட்ட சார்பு அணியினுடைய அமைப்பாளர்களை, துணை அமைப்பாளர்களை, இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற லட்சுமி நாராயண் அவர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கன்னித்தமிழ் நாட்டின் கரகோடி தமிழர்கள் முதல் கடல் கடந்து கண்ணீர் சிந்தும் ஈழ தமிழர்கள் வரை ஒட்டுமொத்த தமிழருக்கால் இயங்கும் ஒரே இதய துடிப்பு டாக்டர் கலைஞரில் உயிரில் கலந்திருக்கின்ற கழக தலைவர் தளபதியாருடைய உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஷார்கா தமிழரசனின் முதற்கண் வணக்கம். மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்க நாள் செலுத்துகின்ற கூட்டம் இது. உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் தன்னை தானே மாய்த்துக் கொண்டு உயிர் தியாகம் செய்து கொண்ட வரலாறுகளை படித்திருக்கின்றோம். இரண்டாவது உலக போரிலே எதிரி நாட்டிடம் தோற்ற ஜப்பானுடைய போர் வீரர்கள் எதிரி படையுடைய சிக்காமல் தன்னை தானே மாய்த்துக் கொண்டு உயிர் தியாகம் செய்த வரலாறுகளை நாம் வரலாற்றிலே படித்திருப்போம். சீனாவிலே புரட்சி பேரரசு பூத்திருக்கின்ற பொழுது நில உடைமையாளர்கள் தங்களுடைய நிலங்களை காப்பாற்றுவதற்காக புரட்சியாளர்களுடைய அஞ்சி தங்கள் தாங்களையே உயிர் தியாகம் செய்து கொண்ட வரலாறுகளை நாம் வரலாற்று ஏட்டிலே படித்திருப்போம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போரில் தொடர்ந்து வெற்றி வகை சூடுகின்ற பொழுது எதிரி படையினுடைய வாள் அம்பு இதயத்தில் பட்டு முதுகுபுறம் வந்ததை கண்டு அதுவே ஒரு அவமானம் என்று கருதி போர் வீரர்கள் தங்கள் தாங்களையே உயிர் தியாகம் செய்து கொண்ட வரலாற்று நிகழ்வுகளை நம் வரலாற்றிலே ஏடுகளிலே படித்திருப்போம். தாய்மார்களே, நம்முடைய தமிழ் மொழி காப்பதற்கு தன்னை தானே உயிர் தியாகம் செய்து கொண்ட வரலாறு உலக வரலாற்றில் ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட வரலாறு, தமிழகத்தின் வரலாறு. அதுதான் பேரறிஞருடைய தம்பிமார்கள் நிகழ்த்திய வரலாறு. தலைவர் கலைஞர் சொன்னாரு, உள்ளம் கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, அன்பே அமுதே, அழகே, உயிரே, கனியே, மரகத சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, உன்னை எப்படி என்று அழைப்பது, உன்னை தமிழே தமிழ் என்று அழைத்தால்தானே எனக்கு ஒரு இன்பம் என்று சொன்னாரே முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த தமிழியர் காப்பதற்கு தான்
1938-39 ராஜகோபாலாச்சியார் அவர்கள் அரசு உயர்நிலை பள்ளியில் இந்தியை திணித்தார்கள். இது எந்த ஆண்டு? பிரிட்டிஷ் காலம் இந்தியா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிரிட்டிஷ் கால இந்தியாவில் ராஜாஜி முதலமைச்சர், மாகாணத்தினுடைய பிரதமர் மந்திரி, அவர் திணிக்கின்றார் பள்ளி பாடங்களில. அதை எதிர்த்து குரல் கொடுத்தது நீதி கட்சி. தந்தை பெரியார், கி.ஏ.பா. சுவாமிநாதன் போன்றவர்கள் எல்லாம் இங்கே தந்தை பெரியாருடன் இணைந்து போராடிய காரணத்தினால் எண்ணற்ற சிறை கொடுமைகளை அனுபவித்தார்கள். அந்த கொடுமைகளில் ஒருவராய் இருந்தவர்தான் சென்னையைச் சேர்ந்த நடராசன் அவர்கள். சென்னையை சேர்ந்த நடராசன் அவர்களும் நாளமுத்து அவர்களும் சிறைச்சாலையிலே சிறை கைதிகளாகவே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். சிறை கைதிகளாகவே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். 14 வயது தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூர் வீதியில தமிழ் கொடியை பிடித்துக் கொண்டு 14 வயதினிலே பால்வடியும் பருவத்திலே தமிழ் வாழை கொடி பிடித்து தாய் தமிழியை காப்பதற்கு தண்டவாள மேல்படுத்தி மொழிப்போரில் தனியாக சிறைவாய்க்கு கடைபிடித்தாரே தானம் தலைவர். எப்படி மாணவர் பட்டாளங்களை திரட்டினார். வாருங்கள் எல்லோரும் இந்தி போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டடிப்போம். ஓடி வந்த இந்தி பேயே நீ கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு அல்லவோ. வீர தமிழ் கொஞ்சம் எங்கள் நாட்டிலே, சரமில்லா சொற்களை ஏற்க மாட்டோம் ஏட்டிலே என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 14 வயதிலே முதலில் அரசியலில் வந்தார். 1939 ராஜாஜியுடைய சர்க்கார் கலைக்கப்படுகிறது. பெரும்பான்மையின்றி ஆளுநருடைய ஆட்சி பிரகடனப்படுத்துகிறார்கள். இந்தி திணிப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இல்லை, இந்தி திணிப்பது இல்லை என்று சொன்னார்கள். இது பிரிட்டிஷ் கால இந்தியா. சுதந்திர கால இந்தியாவில் ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். காங்கிரஸ் 1948-49 காலகட்டத்தில் இந்தியை திணித்தார்கள். அப்போது யார் போராடியது? நீதி கட்சியில் இருந்து பிறந்த திராவிடர் கழகம். தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், மதியழகன் உள்ளிட்டவர்கள், காளிமுத்து உள்ளிட்டவர்கள் போராட்டம் நடத்திய காரணத்தினால் இந்தி திணிப்பு கிடையாது என்று ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் அறிவிப்பு செய்தார். இது சுதந்திரம் அடைந்த இந்தியாவில். குடியரசு பெற்ற இந்தியாவிலும் அதே தாக்குதல். 1950 ஜனவரி 26 ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாட்டினுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகின்றார். அரசியலமைப்பு சட்டங்களை உருவாக்குகின்றார். நேரு அவர்கள் சொன்னார், பல மாநிலங்களில் தாய்மொழியாக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஆகையால் துணை மொழியாக ஆங்கிலம் தொடரும் என்று சொன்னாரு. 1964 ஆண்டு ராதாகிருஷ்ணன் குடியரசுடைய தலைவர், இந்தியாவுடைய ஆட்சி மொழியே இந்திதான் இருக்கும் என்று அவர் பிரகடனப்படுத்துகின்றார். அப்போதான் திராவிடர் முன்னேற்ற கழகம் 1964 ஆண்டு பொதுக்குழு கூடுகிறது. அந்த பொதுக்குழுவில் 17வது சட்டப்பிரிவை தீயிட்டு கொளுத்துவது என்று பிரகடனப்படுத்துகிறது, தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. இந்தியாவில் ஒரு அரசியல் அமைப்பு திராவிடர் முன்னேற்ற கழகம். அந்த வேளையில் அன்பகத்திலிருந்து மெரினா கடற்கரை வரை தலைவர் கலைஞருடைய தலைமையில போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி தலைவர் கலைஞர் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு தலைவன் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு தலைவன் இந்தியாவிலே தலைவர் கலைஞர் மட்டும்தான். தலைவர் கலைஞர் மட்டும்தான் தமிழ் மொழிக்காக பாளையங்கோட்டை சிறையிலே இருந்தவர். அப்போதுதான் வரலாற்றிலே பக்தாச்சலம் நாட்டினுடைய முதலமைச்சர் 1964 ஒரு மாணவன் ரயில் நிலையங்களிலே எடிமுறையிலே, முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் தமிழர்கள் தானே, நானும் தமிழர்கள் தானே, இரண்டாம் தர குடிகளாக நம்முடைய தாழ்மொழி விளங்க பார்க்கிறது, இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள், தயவு செய்து காப்பாற்றுங்கள் பக்தாச்சலம் முதல்வர் அவர்களை என்று ஒரு மாணவன் கத்துகின்றான், கதறுகின்றான். அந்த மாணவனை இந்த பைத்தியத்தை சிறையில் அடைகள் என்று சொன்னவர் பக்தாச்சலம்.
இந்த மாணவன் 15 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்து திருச்சி சிறைச்சாலையில் வந்து தனக்கு தானே தீமுட்டி கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று குரல் கொடுத்து மாண்டு போனாரே அவர்தான் கீழ்ப்பவுடர் சின்னசாமி அவர்கள். அவருடைய நினைவினால் தான் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அவரை தொடர்ந்து கோடம்பாக்கம் சிவலிங்கம், அரங்கப்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சத்தியமங்கல முத்து, பிளாமேடு தண்டபாணி உள்ளிட்ட 70 பேர்களை திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களை தொண்டர்களை இந்த நாட்டிற்கு இரையாக கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை எதிர்ப்பை தாங்கிக் கொண்டு லால் பகதூர் அவர்கள் உள்துறையுடைய அமைச்சர் ஆங்கிலம் தொடரும் என்பதை நிலைநாட்டிய கொடுத்தது திராவிடர் முன்னேற்ற கழகம். அந்த வேளையில் 1967ஆம் ஆண்டு கழகத்தினுடைய ஆட்சி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய அண்ணா அண்ணா என்று சொல்லப்படுகின்ற காஞ்சி தலைவன் பேரறிஞர் பெருந்தகை அவர்களுடைய முதலமைச்சராக வருகின்ற பொழுதுதான் தமிழ் மொழியும் ஆங்கிலமும் அலுவல் மொழி என்கின்ற ஒரு தீர்மானம், சீர்திருத்த திருமணங்களை சட்ட வடிவம் ஆக்குவதற்கான ஒரு தீர்மானம், தமிழ்நாடு தமிழ்நாடு என்பதற்காக ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த 3 சட்டங்கள் இருக்கின்ற வரை இந்த நாட்டை இந்த அண்ணாதுரைதான் ஆளுகின்றார் என்று சொன்னார் காஞ்சி தலைவன் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் 2 ஆண்டுகளிலே அவர் நம்மை விட்டு சென்றார். வானொலியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் உரை நிகழ்த்தினார். கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடி கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை, கொடுமைக்கு முடிவு கண்டாய், என்னை கொடுமைக்கு உள்ளாக்கி ஏன் சென்றாய், இதயம் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதயம் தாங்கும் இதயம் ஏதண்ணா, கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா, எழுந்து வா ஏ அண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி நான் வரும் வரையில் உன் இதயத்தை இரவலாய் கொடுத்தது அண்ணா, நான் வருகின்ற பொழுது கையோடு கொண்டு வருகின்றேன் என்று சொன்னாரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 95 வரை இந்த நாட்டில் இருந்தவர். 80 ஆண்டு காலம் இந்த நாட்டில் புது வாழ்க்கையில் ஈடுபட்டவர். 50 ஆண்டு காலம் திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர். 62 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராக இருந்தவர். 1957 குளித்தலையில வெற்றி, 1962 தஞ்சாவூரில் வெற்றி, 1967 செய்தாப்பேட்டையில வெற்றி, 1971 மீண்டும் செய்தாப்பேட்டையில வெற்றி, 1977 அண்ணா நகரில் வெற்றி, 1980 மீண்டும் அண்ணா நகரில் வெற்றி, 1984 சட்ட மேலவை உறுப்பினர், 1989 திருவாரூரில் வெற்றி, மீண்டும் அவர் துறைமுகத்தில் வெற்றி, 1991 மீண்டும் துறைமுகத்தில் வெற்றி, 1996 சேப்பாக்கத்தில் வெற்றி, 1996 மீண்டும் சேப்பாக்கத்தில் வெற்றி, 2001 மீண்டும் சேப்பாக்கத்தில் வெற்றி, 2011 திருவாரூர் வெற்றி, 2016 மீண்டும் அவருடைய ஊரான திருவாரூரில் வெற்றி பெற்று முதலமைச்சரானவர். தொடர்ந்து 62 முறை. உலக வரலாற்றில் ஒரு தலைவன் இது போல ஒரு வெற்றியை கண்டிருக்கின்ற ஒரு தலைவன் இந்தியாவில் காட்ட முடியுமா? அவர் 2012 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வயது மூப்பின் காரணமாக அவர் இறந்து போனார். அறிஞர்கள் பாடினார்கள், 1000 தலைவர்கள் அலையாளையாய் வந்தாலும் அவருக்கு நிகராகுமா, அகிலம் முழுவதும் மகளவிலக்கு இருந்தாலும் ஆதவனுக்கு இணையாகுமா, 1000 எத்தனை பக்கங்கள் படித்தாலும் காவியம் அதுவாகுமா, பாரெல்லாம் தேடினும் கலைஞர் போல் யாரம்மா, பக்தியில திளைத்தாலும் சக்தியில மக்களுக்கு பலன் தந்த பராசக்தி, பாரத சக்தியம் பார்க்க வைத்த ஈர்க்க வைத்த பராசக்தி அதுவல்லவோ, முக்தி பெற நினைத்தவரும் முன்னேற்ற பெற நினைத்தார் மூக்காவின் வசனத்தாலே, முத்தமிழறிஞர் கலைஞர் தின மேடைகளில் முழங்கிய முழக்கத்தாலே, எழுத்திலே பேச்சிலும் ஏற்று தர மூச்சிலை எங்க அன்னை தமிழிருப்பால், இதயத்தின் துடிப்பிலை பெரியார மன்னாவும் இசைத்தொண்டலால் குரல் கொடுப்பாய் என்று கவிஞர்கள் பாடினார்களே, அந்த வரிசையில் தான் திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் மே 7, 2021 நம்ம ஆட்சிக்கு வரோம். இப்பதான் வருமா சப்ஜெக்டுக்கு. 10 வருஷமா இந்த நாட்டை தொடர்ந்து ஆண்டது யார்? அதிமுக. ஒரு 6 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா சிறப்பா சீர்கேடு ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. 4 ஆண்டு காலம் நான் சொல்ல மாட்டேன் எடப்பாடி நம்முடைய கோட்டை அடிமைப்பாடி அவன்
அடிமைப்பாடி. எடப்பாடியே நம்ம கோட்டை, அடுத்தது நம்ம தாங்க வெல்ல போறோம். எடப்பாடி மண்ணு கவ போறாரு, அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தவர்கள் வென்றதாக சரித்திரம் கிடையாது. ஆகையால் இந்த அடிமைப்பாடி 4 ஆண்டு காலம் என்ன ஆட்சி கொடுத்தாரு? பேரிடர் ஆட்சி கொடுத்தாரு. இந்த பேரிடர் ஆட்சி கொடுத்துட்டு போக சொல்ல நம்முடைய கஜானா ஒன்றுமே இல்லை. ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கலைஞருடைய மகளிருடைய உரிமை பெண் திட்டத்தை நிறைவேற்றப்படும், உரிமை திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி சொன்னார். யாருடைய மகன்? தலைவர் கலைஞருடைய மகன் அல்லவா? 2006ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் அனைவருடைய இல்லங்களிலே இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருவேன் என்று சொன்னாரு. அவருடைய மகன் தான் வாக்குறுதி சொன்னார். அதிமுக காரணம் பார்க்கல, பாமக காரணம் பார்க்கல, பிஜேபி காரணம் பார்க்கல. அனைவர் வீட்டுக்கும் கலர் வண்ண தொலைக்காட்சி கொடுத்த இயக்கம் தலைவர் தாத்தா கலைஞர் அவர்கள். இன்றைக்கு என்ன? அதிமுக அக்காவும் பார்க்கல, மதிமுக அம்மாவும் பார்க்கல, பிஜேபியினுடைய பெரியமாவும் பார்க்கல. அனைவருக்கும் கலைஞருடைய புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக அவருடைய கல்லூரியில் பயிற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அம்மையார்களுக்கு உரிமை தொகையை பெற்றுக் கொடுக்கின்றாரே தலைவர் கலைஞர். மாதம் 1000 ரூபாய். சொந்த அண்ணன் தம்பி கூட தீபாவளி கூட சீர்தை செய்ய மாட்டான். இந்த காலத்துல ஒரு அண்ணனாகவும் ஒரு தந்தையாகவும் குடும்பத்தில் ஒருவராக மாதம் 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 1000 ரூபாய் தாய் வீட்டு சீரமாக கொடுத்து கொண்டிருக்கின்றாரு தலைவர் கலைஞருடைய பிள்ளை மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒரு குடும்பத்தில் அம்மாவுக்கு அப்பா ஒரு விவசாயி என்று சொன்னால் இந்த விவசாயிகளுடைய பெறுகின்ற கடன்களை தள்ளுபடி செய்கின்றார். அந்த குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னால், கல்லூரியை படிக்கிறார்கள் என்று சொன்னால், மாதம் மாதம் நான் தர, நீ பள்ளிக்கூடம் போ, கல்லூரிக்கு போ, நான் உனக்கு மாதம் மாதம் தருகிறேன் புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக 1000 ரூபாய் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன குறை? அண்ணங்காரன் இருக்கிறான், எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேண்டுமே. தலைவர் இடத்துல கேட்கிறான், பாப்பா நல்லா படி, உனக்கு நான் தமிழ் புதுமை திட்டத்தின் வாயிலாக மாதம் மாதம் 1000 ரூபாய் நான் தருகிறேன், படி என்று சொன்னார். இல்ல இந்த வீட்டில சின்ன ஒரு குழந்தை இருக்குது, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் போயிட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன திட்டத்தை கொடுப்பீங்க? சூடா உனக்கு இட்லி தர, கிச்சடி தர, நல்லா போய் படிப்பா என்று சொன்னவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே. மதிய உணவு திட்டம் என்று சொன்னால் காமராஜரும் எம்ஜிஆரும் வருவார்கள் சரித்திரத்திலே. காலை உணவு திட்டம் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வருவாரு. இதுதான் வரலாற்றிலே பதித்திருக்கின்ற ஒரு ஏட்டாக கழகத்தினுடைய தலைவர் தளபதியாருடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி இன்று இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இதுதான். இன்றைக்கு மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் நான் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் 23ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். பாஜகனுடைய பொண்டாட்டி யார் தெரியுமா? சிபிஐ. பாஜகனுடைய உப்பாட்டி யார் தெரியுமா? தேர்தல் ஆணையம். இந்த பாஜகனுடைய புது காதல் யார் தெரியுமா? டிடிவிக்கு என்னது விஜய் புது காதல். அவரு விசிலு கட்சி கொடுத்துறாங்க தெரியுங்களா? அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நான் அவர் சொல்றாரு, நான் பாஜகவுக்கு எதிரானவன். எப்படி நம்ப முடியும்? கேட்ட சின்ன கொடுக்கிறார்களே, திமுகவை அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்று சொல்லுகின்றார்களே சட்டத்தை கொண்டு. நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தோம், தண்டாவை பார்த்தோம், பொட்டாவை பார்த்தோம், நெருக்கடியை பார்த்தோம், ரத்த காயத்தை பார்த்தோம், எத்தனை பார்த்தோம், உயிர் தியாகத்தை பார்த்தோம். எந்த கொம்பனாலும் எங்களை தொட்டு பார்க்க முடியாது. காரணம், எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, தொண்டர்கள் இருக்கிறார்கள். நாம் செத்தாலும் பாடையின் மீது கருப்பு சிவப்பு கொடி பறந்தால் போதும் என்று சொல்லுகின்ற என் அருமை தொண்டர்கள் இருக்கின்ற இந்த கூட்டம் இருக்கின்ற வரை எந்தவனுடைய எவனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. விஜய் சொல்றாரு, நான் தான் தில்லு, நான் தான் தில்லு. சர்க்கார் படத்துல நடிச்சே உனக்கு எவ்வளவு தில்லுன்னா 6 முறை சர்க்கார் கண்ட திமுக தாண்டா தில்லு. திரைப்படத்துல நடிச்சே உனக்கே எவ்வளவு தில்லுன்னா நரேந்திர மோடியே ஓட ஓட செத்தடிக்கிறமே திமுக தாண்டா தில்லு. தலைவா படத்துல நடிச்ச உனக்கு எவ்வளவு தில்லுன்னா
அரை நூற்றாண்டு காலம் தலைப்புச் செய்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தில்லிட காட்டுறான் வேலை. பாஜக கூட போயிட்டா காலி பண்ணிடலான்னு. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக. இந்தியாவுடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காங்கிரஸ் இருக்கிறது நம்மோடு. பாட்டாளியுடைய உரிமைகளை பெற்றுத் தருகின்ற இணக்கமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்ற நம்மோடு. முஸ்லிம்களுடைய பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் லீக்குகள் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மோடு யார் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை காட்டுகின்ற ஒரு தலைவனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரணிகள் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தொண்டர்கள் இல்லை, தலைவர்கள் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தலைவர்கள் ஏசி சண்முகத்துக்கு தொண்டன் இருக்கானா? ஏசி சண்முகத்துக்கு ஒரு கிழக்கழக செயலாளர் இருக்காங்களா? கிடையாது. ஆனா அந்த பகுதியில் கேட்கிற நம்ம பங்காளி அன்புமணி அண்ணன் திமுகவை அழித்து விடுவேன். 1987 உங்க அப்பா பெரியவர் போராட்டம் நடத்தினார். என்ன போராட்டம்? இடஒதுக்கீடு வேண்டும். யாருடைய ஆட்சியில? அதிமுக ஆட்சியில. யார் முதலமைச்சர்? ஜெயலலிதாவுடைய காதலன் முதலமைச்சர் எம்ஜிஆர். அதான உண்மை. போய் சொல்லிட்டு நான் காதலன் இல்லையா? அவரு எம்ஜிஆர் முதலமைச்சர். போராட்டம் நடத்துகின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். போராட்டம் நடத்தியவர்களை 18,000 பேர்களை சிறையில் தள்ளியது எந்த ஆட்சி? கேட்பனா கேட்க மாட்டேனா? இது அதிமுக ஆட்சி. அதில் 21 பேர்களை இதயத்திலே துப்பாக்கி வைத்து குண்டுகளால் தொலைத்தது எந்த ஆட்சி? அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி இதெல்லாம் செய்யுது. நீங்க அதிமுக கட்சியா கூட கைகோர்ந்து இருக்கிறார். 1989 மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் வருகின்றார். கேட்கவில்லை வன்னியர்கள், கேட்காமல் கொடுக்கின்றார். 20% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தது தானே தலைவர் கலைஞர் அவர்கள். 21 பேர்கள் உயிர்களை பறித்த அந்த குடும்பத்திற்கு பென்ஷன் மாதம் மாதம் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அது மட்டும் செய்யவில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவன் வருகின்ற பொழுது வன்னியர் இளைஞர்களுக்கு